ஏன்னா மகிழ்ச்சியில சந்தோஷமா இருந்தா சண்டை போடுறத பார்த்தா யாருக்கா சந்தோஷம் வருமா? சண்டை போட்டா ரோட்ல சண்டை போட்டா கூட நம்மளுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு. அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு? நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைப்பது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பதிலளித்துள்ளார். அதாவது நான் வந்து ஏன்னா மகிழ்ச்சியில சந்தோஷமா இருந்தா சண்டை போடுறத பார்த்தா யாருக்கா சந்தோஷம் வருமா? சண்டை போட்டா ரோட்ல சண்டை போட்டா கூட நம்மளுக்கு எத்தனை கஷ்டமா இருக்கு. அதுவே சந்தோஷமா போனா எப்படி இருக்கு? அமைச்சர்களும் வந்து அருமையா பேசிட்டாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க பாருங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. பிஜேபி அரசியல் நாகரிகம் தெரிந்த கட்சி, அதனால எல்லாத்தையும் நாங்க அரவணைக்கிறோம். உங்களுக்கு வணக்கத்தோட முடிச்சிட்டாங்க அதிமுகவுக்கு. ஆனா நாம் தமிழருக்கு வந்து கட்டி அணைச்சிட்டாங்க. அதனாலதான் நாங்க கேட்டோம். சட்டமன்றத்துல சேர்ந்து நல விசாரிப்புல கொஞ்சம் பாரபட்சம் இருக்கு. சில சமயம் ஒரு சில நபர்களை பார்த்தா வந்து அவங்களோட நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம். டிபெண்ட்ஸ், அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது கூட நடந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து இப்படி பண்ணீங்கன்னா பயணிக்க போறாங்க. நாலாவது அணியா உருவாயிருமா? அதாவது 2 அணியா, 3வது அணியா, 4வது அணியா, 5வது அணியா, இதெல்லாம் இன்னும் டைம் இருக்குதுங்க. பேச்சு போகும்போது சீமானை வந்து அவங்களே கட்டி வச்சிருக்காரு. 3 பேர் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ் போகும்போது இவங்க எல்லாம் ஒண்ணா பயணிக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட சேர்ந்து அரவணைத்து ஒரு நாட்டுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அரசியலை வந்து செய்வதற்கு எங்களோடு யார் வந்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். இதுல கட்டி அணைப்பதன் மூலமாக ஒரு புதிய உறவு வருதா, புதிய நட்பு வருதான்னா அது வந்து அவங்க 2 பேரும் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அதை தாண்டி கூட எதிர்கட்சியில இருந்து கூட நட்பு இருக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களோடு இணைப்பவர்களை, எங்களோடு சேர்ந்து பயணிப்பவர்களை எப்போதும் நாங்க வந்து வரவேற்போம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.